ஹரே கிருஷ்ணன். எல்லாருக்கும் இனிய கௌர பூர்ணிமா திருவிழா நல்வாழ்த்துக்கள். கௌர பூர்ணிமா அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார திருநாள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்திஹி சுமேதசா. இந்த கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அப்படின்ற பேரோட தோன்றுவார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்படுது. கிருஷ்ணர் ஏன் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா, பரித்ராணாய சாதுனாம் யதா யதாஹி தர்மஸ்ய, தர்மத்தை எப்பெல்லாம் சீர்குலையுதோ அப்போ அந்த தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக பகவான் வரார். பொதுவாக நம்மளுக்கு தெரியும், கலியுகத்தில் ஒரே ஒரு அவதாரம் தான் கல்கி அவதாரம் தான். ஸோ கல்கி பகவான் எதையும் பாதுகாக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு போக போகிறார். ஸோ அப்போ இந்த கலியுகத்தில் எல்லாம் அழிபட்டுட்டா அப்புறம் எங்கே பாதுகாக்கிறது, யாரை போய் அவர் தர்மத்தில் நிலைநாட்ட போகிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுக்கு சொல்லுது, இந்த கலியுகத்தில் இன்னொரு அவதாரம் இருக்குது, அதுதான் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்ற கௌரங்க அப்படின்ற அவருடைய அவதாரம். ஸோ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சாக்ஷாத் கிருஷ்ணரே தான் இந்த கலியுகத்தில் ஒரு பக்தனுடைய ரூபத்தில் வரார். மற்ற அவதாரம் எல்லாமே பகவான் தான் பகவானாகவே வரார். மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம கல்கி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அவதாரங்கள்லாம் பகவான் தான் பகவானாகவே என்ன பண்ணுறாரு, மக்களிடம் செயல்படுறார். ஆனால் இந்த ஒரு அவதாரத்தில் மட்டும்தான் சாக்ஷாத் கிருஷ்ணரே ஒரு பக்தனுடைய ரூபத்தில் வரார். ஏன் அப்படி வரார் அப்படின்னு கேட்கும் பொழுது, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லிட்டு போயிட்டார், எனக்கு பக்தி செய்யுங்க, எனக்கு பக்தி செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னை அடைஞ்சிட முடியும், சர்வதர்மான் பரித்யஜ, என்னிடம் சரணாகதி பண்ணுங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இந்த கலியுக மக்களுக்கு அந்த பகவத்கீதை ஒன்றுமே புரியவே இல்லை, பக்தி எப்படி செய்யணும்னு தெரியல. அதனால் பகவானை என்ன பண்ணுறாரு, தானே பக்தி செய்யலை அப்படின்னா, தான் பக்தி செய்து காட்டலை அப்படின்னா மக்களுக்கு புரியாது அப்படின்றதுனால தானே ஒரு பக்த ரூபத்தில் நாம் எப்படி பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய அவதாரம் தான் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம். ராமரை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ராமர் சொல்லி கொடுக்குறார். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதா புருஷோத்தமன் ராமர் என்ன பண்ணுறார், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ராமர் சொல்லி கொடுக்குறார். ஒரு பகவான்னா எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ண பகவான் காட்டுறார் இல்லையா. கிருஷ்ணர் வரும்போது அவர் லீலா புருஷோத்தமன், அவர் பகவானுடைய எல்லா குணங்களையும் வெளிப்படுத்துகிறார், எல்லா லீலைகளையும் செய்கிறார். ஸோ அதனால் பகவான்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிருஷ்ணரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு பார்க்கும் பொழுது ஒரு பக்தன், ஒரு வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும், ஒரு கிருஷ்ண பக்தன்னா எப்படி இருக்கணும், கிருஷ்ண பக்தி எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்குறார். ஸோ இதனால் இந்த கலியுகத்தில் ஒருவன் பக்தி செய்யணும் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்ற வேண்டும். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் குறிப்பாக கலியுக தர்மமாகிய நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு வந்தார். ஏன்னா இந்த கலியுகத்தில் பகவானை அடைவதற்கான ஒரே ஒரு வழி ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியைவ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிரண்யத அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. இந்த கலியுகத்தில் பகவான் அடையணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் வழி. அந்த நாம சங்கீர்த்தனத்தை யாருமே சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறார், 524 வருடங்களுக்கு முன்னாடி இதே இந்தியாவில் வங்காள தேசத்தில் நதியா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் மாயாப்பூர் அப்படின்ற இடத்துல தோன்று. ஸோ அவர் தோன்றி என்ன பண்ணுறார், இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த மகாமந்திரத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுத்து இந்த மந்திரத்தை என்ன பண்ணார், உலகம் முழுக்கும் பிரச்சாரம் பண்ணார். அவர் சொன்னார், பிரித்தி வித்தை ஆச்சே யதி நகராதிகிராம் சர்வத்த பச்சார ஹோய்பய மோரோனாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரமானது பரப்பப்படும் அப்படின்னு சொன்னார். இது 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். 500 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் இந்த மந்திரம் போகும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா இந்தியாவிலேருந்து யாரும் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க, குறிப்பாக ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க யாரும் போக மாட்டாங்க. பெருசாக அங்கே பயணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெரிய வாகன வசதிகளும் கிடையாது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அன்றைக்கே சொல்லியிருக்கார், உலகம் முழுவதும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இஸ்கான் அப்படின்ற இந்த இயக்கத்தினால உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இன்றைக்கி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதை சைத்தன்ய மகாபிரபு தான் அன்றைக்கி ஆரம்பித்து வச்சுருக்கார். ஸோ இந்த கலியுகத்தினுடைய தர்மமாகிய இந்த நாம சங்கீர்த்தனத்தை கொடுத்துருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. இவரே ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் எதிர்பார்த்து தான் கொடுக்குறார். நீ என்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அப்படி கிடையாது. உனக்கு தகுதி இருக்கா இல்லையா பார்க்கறது கிடையாது. எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்துட்றார். ஸோ அதனால தான் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. நமக்கெல்லாம் தகுதியை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்குலாம் எந்த தகுதியும் கிடையாது கிருஷ்ண பக்தியை பெறுவதற்கு.
தகுதியற்றவர்களுக்கும் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சவர்களும் என்ன பண்ணுறார், சைத்தன்ய மகாபிரபு வந்து பாதுகாத்து அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்குறார். ஸோ அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார திருநாள் தான் இன்றைக்கி. அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருக்கார். சாக்ஷாத் கிருஷ்ணர் தான். நீங்கள் மற்ற அவதாரங்கள்லாம் வரலாற்றில் நீங்கள் போய் தேடி பிடிக்க முடியாது. இப்போ கிருஷ்ணரோ ராமரோ நரசிம்மரோ வரலாற்றில் எங்கேயும் நம்மளுக்கு வந்து எழுதி வைக்கல, எந்த வரலாற்று அறிஞர்களும் எழுதி வைக்க முடியாது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்றவர் சமீபத்தில் தோன்றிய அவதாரம். நம்ம என்ன பண்ணலாம், வரலாற்று அறிஞர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்களும் ஒத்துப்பாங்க. ஆமாம், சைத்தன்யர் அப்படின்னு, கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் 520 வருடத்துக்கு முன்னாடி பெங்காலில் தோன்றினார் அப்படின்ற விஷயத்த வரலாற்று அறிஞர்களும் ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் நாம் சமீபத்தில் பார்த்த ஒரே ஒரு அவதாரம் அப்படின்னா அது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அவரை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிருஷ்ணரே என்ன பண்ணியிருக்கார், சைத்தன்யராக வந்து நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கார். என்ன கட்டளை கொடுத்துருக்கார் அப்படின்னா, பாரத பூமி தேஹோயிலே மனுஷ ஜென்மஜாய் ஜென்ம சார்த்தக கரி கரோ பரோபகார் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னது, யாரெல்லாம் இந்திய நாட்டில் பிறந்திருக்காங்களோ, பாரத நாட்டில் பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள். ஏன்னா இந்த பாரத நாட்டில் தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். நிறைய ஆச்சாரியர்கள் தோன்றியிருக்காங்க. இங்கே தான் வேதங்கள் வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது. அதனால் இந்த பாரத பூமியில் பிறக்கிறதே ரொம்ப புண்ணியமானது. அப்படி பிறந்த மனிதர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல ஜென்ம சார்த்தக கரி, தங்களுடைய வாழ்க்கையை பக்தியினால் முதல்ல வளப்படுத்திக்கணுமா, பக்தி செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை முதல்ல சீர்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, பரோபகார், மற்றவங்களுக்கு இந்த பக்தியை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் கிருஷ்ணர் கொடுத்த நேரடியான கட்டளை இதுதான். முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை பக்தியினால் ஸ்திரப்படுத்திக்கோங்க, அப்புறம் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த பக்தி வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கொடுத்த நேரடி கட்டளை தான் இந்த விஷயம். இன்றைக்கி நம்ம உலகம் முழுக்கும் பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால் உலகம் முழுவதில் எந்த நாடுகளில் போனாலும் இன்றைக்கி ஹரே கிருஷ்ண மந்திரமானது பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு. இது அவர் மட்டும் செஞ்சால் பத்தாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமையும் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை கிருஷ்ண பக்தியினால் வளப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார திருநாள் தான் இன்றைக்கி நம்ம சாயந்தரம் கோயிலில் திருப்பாலை இஸ்கான் டெம்பிளில் சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதனால் தயவுசெய்து எல்லாரும் வாங்க. நீங்கள் வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உற்றார், உறவினர் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திருவிழா இன்றைக்கி கிருஷ்ணருடைய கருணை நம்மளுக்கு அவ்வளவு அபரிவிதமாக கிடைக்க போகுது. இந்த வாய்ப்பை யாரும் நழுவ விடாதீங்க. மறுபடியும் எல்லாருக்கும் கௌர பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.